ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு புத்த பூர்ணிமா அன்று நாம் செய்யக்கூடிய சில விஷயங்கள் நம் வாழ்க்கையில் பண வரவை அதிகரித்து கொடுக்கும். நாளைய தினம் புத்த பூர்ணிமா எந்த நேரத்தில் வருதுங்கிறதையும், நாளைய தினம் நம் வாழ்க்கையில் எப்பொழுதும் வறுமை நீங்கி வற்றாத செல்வத்தோடு இருக்க ஒரு டைமிங் இருக்குது. அந்த நேரத்தில் அரிசி பானையில் நம்ம இந்த ஒரு பொருளை நம்ம மறைத்து வைத்தோம் அப்படின்னா நிச்சயமாக நம் வீட்டில் வறுமை நீங்கும். அது மட்டும் இல்லாமல் நாளைய தினம் இந்த ஒரு பொருளை நம்ம தானம் செய்கிறதுனால நம் வீட்டில் எப்பொழுதுமே குரு பகவானுடைய அருள் பரிபூரணமாக நமக்கு கிடைக்கும். அது என்னென்னங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். புத்த பூர்ணிமா மே 23 நாளைய தினம் வருதுங்க. இன்னைக்கு மாலையே பௌர்ணமி தேதி தொடங்குது. நாளைய தினம் 23ஆம் தேதி மாலை 6:41 முடிவடையுது. இந்த நேரத்தில் நம்ம இன்னைக்கு நைட்டே பௌர்ணமி ஸ்டார்ட் ஆகிடுது. இன்னைக்கு நைட்டு பௌர்ணமி ஒளியில் நம்ம ஒரு 11-12 வரைக்குமே நம்ம பால்கனியில் இல்லை மொட்டை மாடியில் நில ஒளி எங்கே படுதோ அந்த இடத்துல நம்ம பௌர்ணமி நில ஒளி நம்ம மீது விடுற மாதிரி இருக்கலாங்க. இன்றைய தினம் நைட்டு ஒரு ரூபா காயினை கூட நம்ம கையில் எடுத்துகிட்டு போயிட்டு நில ஒளி படுற அந்த இடத்துல அந்த காயினை வச்சுட்டு நம்மளும் ஒரு 2 மணி நேரம் இல்லை 3 மணி நேரம் அந்த நில ஒளியில் இருந்து ஓம் சந்திரமௌலீஸ்வராய நமக அந்த ஒரு எளிமையான மந்திரத்தை நம்ம சொல்லிட்டு நம்ம அந்த காயினை எடுத்துகிட்டு பணம் வைக்கும் இடத்தில் நம்ம பணம் வைக்கிறதோடு சேர்த்து நம்ம வைக்கும் பொழுது பணம் நம் வீட்டில் ஆட்டோமேட்டிக்காகவே பண வரவை அதிகரித்து கொடுக்கும். இது எல்லாருமே செய்யக்கூடிய ஒரு விஷயம். இன்னைக்கு நைட்டு இதை நம்ம செய்யலாம். அது மட்டும் இல்லை, நாளைய தினத்தில் பௌர்ணமி தினம் வியாழக்கிழமையில் வருது. சந்திர பகவானுக்கு உரிய அரிசி, அந்த அரிசி பானையில் குரு பகவானுக்குரிய விரலி மஞ்சள் இருக்குது பார்த்தீங்களா? மஞ்சள்லேயே விரலி மஞ்சள் ரொம்ப ரொம்ப விசேஷமானது. இந்த விரலி மஞ்சளை எடுத்து அரிசி பானையில் குரு ஹோரை வருது பார்த்தீங்களா, அந்த நேரத்தில் வைக்கலாம். குரு ஹோரை பார்த்திங்கன்னா நாளைக்கு காலையில் 6 to 7 வரும், மதியம் 1 to 2, இரவு 8 to 9. 8 to 9ன்னு பார்த்தீங்கன்னாக்கா 6:40க்கே பௌர்ணமி திதி முடிஞ்சிடுது. அதனால் ஒன்று காலையில் வைங்க, இல்லை அப்படின்னாக்கா மதியம் 1 to 2 நீங்கள் வைங்க. அந்த நேரத்தில் வைக்கிறது மிக மிக சிறப்பான ஒரு விஷயம். நீங்கள் ஏன் அந்த 1 to 2 நம்ம சொல்கிறோம் அப்படின்னாக்கா, அந்த புத்த பூர்ணிமா டைமிங் அந்த நேரத்தில் இருக்குது. அந்த நேரத்தில் நம்ம இதை வைக்கும் பொழுது நமக்கு பண வரவில் அசுர வளர்ச்சி ஏற்படும். இந்த ஒரு பொருளை நம்ம மறைத்து அரிசி பானை வைக்கும் பொழுது வற்றாத செல்வம் ஏற்படும், வறுமை நீங்கும், தரித்திரியம் இருக்காதுங்க. அதாவது தனதானிய விஷயத்தில் எந்த ஒரு தரித்திரியம், அந்த ஒரு வறுமை நிலை ஏற்படாது. இதையும் நீங்கள் செய்து பாருங்கள். இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, நாளைக்கு வியாழக்கிழமைங்கிறதுனால குரு பகவானுக்குரிய நாள். நாளைய நாளில் கொண்டக்கடலை இருக்குது பார்த்தீங்களா, வெள்ளை கொண்டக்கடலை, அதை வாங்கி நீங்கள் நாளைய தினம் வாங்கி அதை வேக வைத்து அதை சமைத்து குரு பகவானுக்கு வைத்து படைத்து அதை தானமாக கொடுக்கறது, கோவிலுக்கு எடுத்துகிட்டு போய் அதை அங்கே வர பக்தர்களுக்கு தானமாக கொடுக்கறதுங்கிறது மிக 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 சிறப்பான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னாக்கா, நாளைய தினம் குரு பகவானுக்குரிய தானியம் கொண்டக்கடலை. அந்த கொண்டக்கடலையை நம்ம தானம் செய்கிறதுனால நமக்கு குரு பகவானுடைய பரிபூரண அருள் கிடைக்கும். குரு பகவானின் அருள் பரிபூரணமாக நமக்கு கிடைச்சாலே புகழ், பதவி உயர்வு, செல்வ செழிப்பு எல்லாமே, மற்றவங்க மத்தியில் நல்ல ஒரு மரியாதை எல்லாமே நமக்கு கிடைக்கும். அது இந்த பௌர்ணமி நாளில் வரக்கூடிய, இந்த வியாழக்கிழமையில் வரக்கூடிய இந்த பௌர்ணமி நன்னாளில் நம்ம இதெல்லாம் நம்ம செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் நாளைய தினத்தில் நீங்கள் வாசனை மிகுந்த பொருட்களை நீங்கள் வாங்கலாம். அத்தர், ஜவ்வாது இதெல்லாம் வாங்கிறதுனாலையும் நமக்கு சந்திர பகவானின் முழு அருள் நமக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் வெள்ளை சர்க்கரை, பால், அரிசி, கல்லுப்பு இதெல்லாமே நாளைய தினத்தில் வாங்கலாம். மங்களகரமான மஞ்சள் தூளும் நாளைய தினத்தில் வாங்கலாம். இதெல்லாம் வாங்கிறதுனாலையும் நம் வீட்டில் மிகப்பெரிய செல்வ செழிப்பு உண்டாகும். அது மட்டும் இல்லை, நாளைக்கு புத்த பூர்ணிமாங்கிறதுனால சூரிய உதயத்திற்கு பிறகு நீங்கள் எந்த நதியில் குளித்தாலும் அது மங்களகரமானதாக இருக்கும். நதிகளில் குளிக்க முடியலைனாலும் நீங்கள் வீட்டில் குளிக்க போகிறீங்க இல்லையா, அந்த தண்ணியில் கொஞ்சம் கல்லுப்பு, கொஞ்சம் வேப்பிலை,
இதெல்லாமே நீங்கள் வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் இதை கலந்து நீங்கள் குளிக்கலாம். அதுவும் மிக மிக விசேஷமான ஒன்று. எல்லா புண்ணிய நதிகளில் குளித்த ஒரு பலனை வந்து இது நமக்கு கொடுக்கும். இந்த நாளில் பூஜையின் போது எள் விதைகள் இருக்குது பார்த்திங்களா, அதை வைத்துட்டு நம்ம தானமாக கொடுக்கறதும் மங்களகரமானது. இந்த நாளில் பலர் வந்து விஷ்ணுவை வழிபடுவாங்க. இந்த நேரத்தில் அஸ்வத்த மரம் இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு முன்னாடி ஒரு விளக்கு வைத்து வழிபட்டு வரதுங்கிறது மங்களகரமான ஒரு விஷயம். இந்த புத்த பூர்ணிமா நாளில் தான் புத்தர் மோட்சம் அடைந்ததாக சொல்லப்படுது. இந்த நாளில் அவர் ஞானம் பெற்றார். பிரம்ம முகூர்த்தத்தில் தொடங்கி இந்த நாளில் நம்மளுமே வந்து பிரம்ம முகூர்த்தத்திலேயே ஏஞ்சி குளித்து முழிச்சிட்டு நாமும் வந்து புத்தரையும் வணங்கணும், விஷ்ணு பகவானையும் வணங்கணும். அப்படின்னாக்கா நமக்கு மிகப்பெரிய அளவில் செல்வ செழிப்பு உண்டாகும், கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை கிடைக்கும். மறக்காமல் நாளைய தினம் நீங்கள் இதில் ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் செய்தால் கூட போதும். எனக்கு தெரிந்த சில விஷயங்களை நான் உங்கள் கூட பகிர்ந்துருக்கேன். உங்களுக்கு இதில் எது ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் நாளைய தினம் செய்யுங்க. மறக்காமல் நாளைக்கு பௌர்ணமி தினம்ங்கிறதுனால நீங்கள் வந்து உங்களுடைய குல தெய்வத்தை நீங்கள் வணங்குங்க. இன்னொரு விஷயம், குலதெய்வம் பெண்ணாக இருந்தால், பெண்ணை வந்து குலதெய்வமாக வச்சிருக்கக்கூடியவங்க நாளைய தினத்தில் பெண் தெய்வங்களை வணங்குவதுங்கிறது மிக 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 சிறப்பான ஒரு விஷயம். நாளைய தினம் உங்களுடைய குல தெய்வத்தை நினைத்து நீங்கள் குலதெய்வத்தை போயும் வணங்கலாம். எட்டி இருக்க எங்களால் போக முடியாதுன்னு நினைக்கிறவங்க வீட்டிலேயே ஒரு சொம்பு தண்ணியில் அதை குலதெய்வமாக எடுத்து வச்சு அந்த தண்ணியில் கொஞ்சம் வேப்பிலை போட்டு கொஞ்சம் மஞ்சள் குங்குமம் கலந்து போடுங்க. ஒரு எலுமிச்சை பழத்தை கூட நீங்கள் போடலாம். அதை உங்கள் குலதெய்வமாக நினைத்து அதுக்கு பூக்கள் சூட்டி அதுக்கு ஒரு நெய் தீபமோ இல்லை நல்லெண்ணெய் தீபமோ ஏற்றி வைத்து ஒரு 11 ரூபாயை எடுத்து மஞ்சள் துணியில் முடித்து அதுக்கிட்ட வைங்க. வச்சு உங்களுடைய கடன் பிரச்சனை அனைத்தும் தீரணும், உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பு உண்டாகணும், வீட்டில் ஒற்றுமையாக இருக்கணும், பிள்ளைகள் நல்லா படிக்கணும், உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து வித கோரிக்கைகளையும் நீங்கள் சொல்லி முடிச்சுட்டு அந்த 11 ரூபாயை வச்சு வணங்கிக்கோங்க. திரும்ப எடுத்து இந்த பௌர்ணமி தினத்திலேயே அந்த பௌர்ணமி திதி முடியறதுக்குள்ளே எடுத்து நீங்கள் எங்கே நீங்கள் சேஃப்டியாக வைக்க முடியுமோ பணம் இருக்கக்கூடிய இடத்துல பீரோவில் கூட நீங்கள் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் அதை எடுத்து எப்போ நீங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போகிறீங்களோ அந்த நேரம் கொண்டு போய் நீங்கள் குலதெய்வத்துக்கு வந்து நீங்கள் எது வேணாலும் செய்யலாங்க. இப்போ ஒரு பொங்கல் வைக்க போகிறீங்கன்னா அதுக்கு நீங்கள் என்ன செலவு செய்யுங்களோ அந்த காசை அதுக்கு செலவு செய்யலாம். இல்லை ஒரு சூடம் பத்தி இந்த மாதிரி என்ன வேணாலும் வாங்கலாம். எட்டி இருக்குன்னு நினைக்கிறவங்க எப்பொழுதுமே பௌர்ணமி தினத்தில் உங்கள் குலதெய்வத்தை இப்படி நினைத்து நீங்கள் 11 ரூபா முடிஞ்சு வைங்க. அதே போல் கிட்டக பக்கத்தில் இருக்க எங்களால் போக முடியும்னு நினைக்கிறவங்க நேரடியாக நீங்கள் குலதெய்வத்தை போய் பாருங்கள். குலதெய்வத்தை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டிலேயே வெல்லத்தை வாங்கி வச்சுக்கோங்க. போகிறதுக்கு முன்னாடி வெல்லம் எடுத்துக்கிட்டு உங்கள் குலதெய்வத்துக்கு போங்க. வீட்டிலிருந்து வெல்லம் எடுத்துகிட்டு போங்க, அங்கே போய் கடையில் வாங்காதீங்க. வீட்டிலேருந்து வெல்லம் எடுத்துகிட்டு போங்க. குலதெய்வம் எப்போ நம்மளை வந்து பார்க்க வருவாங்கன்னு ஆர்வமாக இருப்பாங்களாம். அவங்களுக்கு கட்டுச்சாதம் நம்ம முன்னோர்கள் எடுத்துகிட்டு போவாங்க. ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் அது முடியுமானா கண்டிப்பாக எல்லாராலையும் முடியாது. உங்களால் முடிந்த உணவை நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதை உங்கள் குலதெய்வத்துக்காக இதை ஒன்றாவது எடுத்துகிட்டு போங்க. இன்னொன்று கொஞ்சமாக அரிசி போட்டு கொஞ்சமாக ஒரு மாவிளக்காவது எடுத்து கொண்டு போயிட்டு நீங்கள் உங்கள் குலதெய்வத்துக்கு ஏற்றி வச்சு வணங்கிட்டு வாங்க. எறும்பு, ஈ இப்படி ஏதோ ஒரு ரூபத்தில் அந்த உணவு வந்து உங்கள் குலதெய்வம் சாப்பிடுவாங்க. இதை வந்து நீங்கள் பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பு உண்டாகும், குடும்ப ஒற்றுமை பலப்படும், பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க, பெரியவர்கள் ஆரோக்கியமாக இருப்பாங்க. நீங்கள் எதை தொட்டாலும் பொன்னாகும், எதை செய்தாலும் பொன்னாகும். நீங்கள் தொட்ட காரியம் அனைத்துமே வெற்றியாகும், தடையின்றி அனைத்தும் நடக்கும். பௌர்ணமி தினத்தில் நாங்கள் செய்யக்கூடிய விஷயங்களையும் என்னுடைய மாமியார் அவங்க சொன்ன விஷயங்களை இது வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்த விஷயங்களை நான் உங்களுக்கு இன்றைக்கி பகிர்ந்துருக்கேன். உங்களுக்கு இதில் விருப்பம் இருந்தது அப்படின்னாக்கா இது ஓகே பெட்டராக இருக்குதுன்னு தோணுச்சுன்னா நீங்களும் இதை செய்யுங்க. என்னுடைய கருத்துக்களை இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். நிச்சயம் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். உங்கள் குலதெய்வத்தின் அருளிலும் மகாலட்சுமி தாயாரின் அருளிலும் எப்பொழுதும் உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பும் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கட்டும். நன்றி.